மேல்சபை தேர்தலில் பட்டதாரிகள் ஆசிரியர்கள் தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் தமிழகம் முழுவதும் வெளியிடப்பட்டுள்ளது. சட்ட மேல்சபை தேர்தலில் பட்டதாரிகள் தொகுதிகளில் ஓட்டளிக்க தமிழகம் முழுவதும் 3,11,681 பேரும், ஆசிரியர்கள் தொகுதிகளில் ஓட்டளிக்க 72,000 பேரும் விண்ணப்பித்து இருந்தனர். இதை பரிசீலித்த தேர்தல் கமிஷன் இறுதி வரைவு வாக்காளர் பட்டியல் தயாரித்து பொதுமக்கள் பார்வைக்காக மாநகராட்சி மண்டல அலுவலகங்கள், தபால் அலுவலகங்கள், நகராட்சி அலுவலகங்களில் வைத்துள்ளது. சட்ட மேல்சபை தேர்தலுக்கு பட்டதாரிகள் ஆசிரியர்கள் பெயர் சேர்ப்பவர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளதால் பட்டதாரிகள் பெயர் சேர்த்தலுக்கு படிவம் 18ம், ஆசிரியர்கள் பெயர் சேர்த்தலுக்கு படிவம் 19ம் டிசம்பர் 7ஆம் தேதி வரை வழங்கப்படும் என்று வாக்காளர் பட்டியலுக்கான பொறுப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். சட்ட மேலவை தேர்தலுக்காக ஃபார்ம் 18, 19 2 ஃபார்ம்களும் ஏற்கனவே கொடுத்தவர்களின் பெயர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஏதாவது கரெக்ஷன், ஒமிஷன், அடிஷன் ஏதாவது இருந்தால் வருகின்ற 7/12/2010 மண்டல அலுவலகத்தில் வந்து அதற்குரிய விண்ணப்ப படிவத்தை பெற்று ஃபார்ம் 8 படிவத்தை பெற்று அதை திருத்தம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நவம்பர் 22 முதல் புதியதாக பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கும் பட்டதாரிகள் மற்றும் ஆசிரியர்களின் பெயர்கள் பரிசீலனை செய்யப்பட்டு டிசம்பர் 29ஆம் தேதிக்குள் இறுதிப் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது.